ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி டபுள் பீன்ஸ் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானிலை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் ஸ்டிக் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி இப்படி பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஃபுல் சிம்மில் வச்சு தக்காளி வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு இப்படி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட ஒரு 1/2 கிலோ ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ் பச்சையாக இருக்கிறது, அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் ட்ரைடு டபுள் பீன்ஸ்னால் நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு சேர்த்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு உருளைக்கிழங்கும் இந்த டபுள் பீன்ஸும் சேர்ந்து நல்லா வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். இந்த குருமாவுக்கு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக ஒரு 3 பீஸ் தேங்காய், இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்குறதுக்காக ஒரு 4-5 கேஷ்யூ, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு இந்த தேங்காவோடு சேர்த்து அரைச்சி பேஸ்ட். டபுள் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான டபுள் பீன்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.